எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம ரெசிபில வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபிங்க. எப்பவுமே நம்ம வந்து வெளியே போனோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட்ஸ் பேக்கரிக்கு போயிருக்கோம் அப்படின்னா அதை பார்த்த உடனே ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கும், வாங்கி சாப்பிடணும் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா பன்னீர் ஜாமுன். இப்போ வந்து இந்த பன்னீர் ஜாமுன் செய்யறதுக்கு வந்து 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரத்துல கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல் கிரீம்டு மில்க் எடுக்கும்போது கீழே அடி பிடிக்கும், அதுக்காக தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து பாலை வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து நம்ம ஃபுல் கிரீம்டு மில்க்கும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பன்னீர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்கும். நான் இன்னைக்கு ஆரோக்கியா வந்து எடுத்துருக்கிறேன். பால் வந்து என்னைய கொதிக்கட்டும். நான் இப்போ வந்து 3 ஸ்பூன் வந்து வினிகர் எடுத்துருக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சம் வந்து தண்ணியும் வந்து சேர்த்துருக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியும் வினிகரும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சிடலாம். பால் கொதிச்சிடுச்சு. நம்ம எண்ணெய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியும் வினிகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துடலாம். நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகரை வந்து சேர்த்துறேன். நம்ம மொத்தமாக வந்து சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அந்த பால் அப்பதான் வந்து தெரிஞ்சு வரும், நமக்கு பன்னீர் வந்து ரெடி ஆகும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகுது. வினிகரை நம்ம ஒவ்வொரு ஸ்பூனா வந்து சேர்த்துக்கலாம். கடைசியா 1 ஸ்பூன் இருக்கு, அதையும் நம்ம சேர்த்துடலாம். நமக்கு பன்னீர் வந்து ரெடி ஆயாச்சு. இந்த பன்னீர் வந்து ரெடி பண்ணும்போது வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம், அது கூடவே லெமன் ஜூஸும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கும் போது அது கூட கொஞ்சம் வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம இனி வடிகட்டி எடுத்துடலாம். பன்னீரை வடிகட்டுறோம். வடிகட்டும் போதே நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து சப்பாத்தி வந்து மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த தண்ணியை வந்து சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது கிரேவி செய்யும் போது எடுத்துக்கலாம். இஷ்டம் வந்தால் எடுத்துக்கலாம், இல்லை நமக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமலும் இருந்துக்கலாம். வினிகர் சேர்த்துருக்கோம். இனி வார்ம் வாட்டர், இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து ஐஸ் வாட்டர் வந்து சேர்க்கல, வார்ம் வாட்டர், நார்மல் வார்ம் வாட்டர்லேயே தான் எடுக்கிறோம். இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு நல்ல காட்டன் துணி நம்ம எடுத்துருக்குறோம். அந்த காட்டன் துணியில் இந்த பன்னீரை கொட்டிடலாம். கொட்டிட்டு அதுலேயும் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கும்போது அதில் புளிப்பு தன்மை எதுவுமே இருக்காது. ஏன்னா வினிகரில் உள்ள புளிப்பு எதுவுமே இருக்காது. இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம இதை இப்படி எடுத்துட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் பன்னீர்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மலாய் மட்டும், இந்த பன்னீரை மட்டும் தனியாக நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து கை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஷ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது பன்னீரில். அந்த அளவுக்கு நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வந்து பிழிஞ்சு வந்து எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம இதில் ஒரு அகண்ட பாத்திரத்தில் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரேயில் வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றியாச்சு. மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரி உதிர்த்தி விட்டுக்கலாம். உதிர்த்தி விட்டதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ரசமலாய் பண்ணும்போதே சொன்னேன், கை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் இருக்குல்ல, இந்த உள்ளங்கை வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து தான் நல்லா வந்து மசிக்கணும். இந்த பன்னீரை வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்து நம்ம மசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஜாமுன் வந்து சாஃப்டாக இருக்கும். நமக்கு சாஃப்டாக நான் இந்த ஜாமுன் கூட 1 ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறேன். மில்க் பவுடர் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். நம்ம இதை சேர்த்து நல்லா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு
மில்க் பவுடர் இந்த 3 சேர்த்து நல்லா அந்த பன்னீர் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கை வச்சு நம்ம உள்ளங்கை வச்சு அழுத்தி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். ஜாமுன் வந்து நமக்கு பிங்க் கலரில் தான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு பிங்க் கலர் கிடைக்காததுனால நான் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலர் வந்து சேர்த்துருக்கிறேன். இது நமக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம இனி வந்து இந்த ஜாமுன் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து சிலிண்டர் வடிவ ஷேப்பில் தான் எடுக்கணும். இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் உருட்டிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம வந்து உருட்டிட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஷேப்பில் சேர்க்கணும். சிலிண்டர் ஷேப்பு இந்த ஷேப் எடுக்கணுங்க. இந்த இருக்குல்ல இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அளவு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றையும் வந்து சைஸ் வந்து ஒரே சைஸு தான் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உருட்டிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஜாமுன் வந்து இந்த சைஸில் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி சுகர் சிரப்பில் போட்டு நம்ம எடுத்துடலாம். நான் இப்போ இந்த ஜாமுன் செய்கிறதுக்கு வந்து 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1.5 கப்பு சர்க்கரைக்கு 3 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். இனி நம்ம இந்த சர்க்கரை வந்து கரையிறதுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்து கொதிக்கிற டைமில் வந்து இந்த ஜாமுனை நம்ம வந்து சேர்த்துடலாம். சுகர் சிரப்பு வந்து நமக்கு கொதிச்சாச்சு. இது கம்பி பதம் வந்து வர வேண்டாம். நம்ம இனி வந்து எடுத்து உருட்டி வச்சுருக்கோம்ல ஜாமுன், இந்த ஜாமுனை இது கூட நம்ம வந்து சேர்த்துடலாம். இது வந்து நம்ம இந்த சைஸில் போட்டாலும் அது வந்து நம்ம வெந்து வரும்போது இது 2 மடங்குல உப்பி வந்துடும். இது வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இது நம்ம வேகிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வெளில மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஜாமுன் வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துடுச்சு. நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாற்றிக்கலாம். இது நம்ம வந்து சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆறுனதுக்கு அப்புறம் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஜாமுன் வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. இனி இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக வந்து ஏலக்காய் தூவிக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இனி இது வந்து சர்வ் பண்ணலாம். பன்னீர் ஜாமுன் வந்து ரெடி ஆயாச்சு. இது வந்து நம்ம ஆறுனதுக்கு அப்புறமும் வந்து சர்வ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சூடாகவும் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஏலக்காய் வந்து தூவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் கொஞ்சம் வந்து 1 ட்ராப்ஸ் வந்து சேர்த்தோம்னா கொஞ்சம் வந்து வாசமாக இருக்கும். அதுக்காக தான். பன்னீர் ஜாமுன் வந்து செஞ்சு எடுத்துட்டோம். கலர் வந்து என்ன அப்படின்னா பன்னீர் ஜாமுன் வந்து நம்ம கடையில எல்லாம் பார்க்கும்போது பிங்க் கலர்ல இருக்கும். நான் வந்து பிங்க் கலர் வாங்க போறேன், எனக்கு கிடைக்கல, அதனால ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பிங்க் கலர்ல நம்ம செஞ்சு காமிச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து பன்னீர் ஜாமுன் வந்து செஞ்சுட்டேன். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துடலாமா? வாயில் வச்சதுமே நமக்கு அப்படியே கரைஞ்சி போயிருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டீஸ்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப வந்து செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவு டேஸ்டான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.
இங்கு